வேட்பாளர் லிஸ்ட் ஏன் இவ்வளவு தாமதமாயிருக்கு? என்ன காரணம்? எதனால் இவ்வளவு தாமதம் ஆனதா பார்க்குறீங்க? இது இதுதான் இப்ப நம்ம பேசினதுல தான் வந்து அவங்க யார் ஆதரவாளருக்கு குடுக்கணும், குடுக்கக்கூடாது, ம். எந்தெந்த இடத்துல ஆள் போடணும், போடக்கூடாது, ஒரு அண்ணாமலை நின்னா பரவாயில்லங்கிற மாரியும் ஒரு கருத்து வந்து பரவலா ஒரு பாரதிய ஜனதா சைடுல இருந்து இருந்துச்சு. பெர்ஸ்பெக்டிவ் பப்ளிக் கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அண்ணாமலை நிக்கல அப்படிங்கும்போது, அண்ணாமலைக்கு இதுல வந்து ஒரு முரண்பட்ட கருத்து இருக்குது. ம். இதுல வந்து உடன்பாடு இல்ல. இந்த கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்லயும் உடன்பாடு இல்ல. கூட்டணியிலயும் உடன்பாடு இல்லைங்கிற மாரி ஒரு சலசலப்ப வந்து ஏற்படுத்தும். ம். அது ஏற்கனவே அண்ணாமலையினால அந்த சலசலப்பு பெரிய சலசலப்பு ஏற்படுத்தப்பட்ட சலசலப்பு தான். இல்ல அது கடந்த காலங்கள். அதுக்கு பிறகு அவர் தேர்தல் தேதி அனௌன்ஸ் பண்ண பிறகாகவும், அதேபோல தேர்தல் நெருங்கி வர்ற காலகட்டத்தில இந்த பூத் கமிட்டி எல்லாத்துலயும் எடப்பாடிய முதல்வராக்க பாடுபடணும். நம்மலாம் ஒண்ணா நிக்கணுன்ற அந்த வாய்ஸ்க்கு வந்துட்டார்ல அவரு. வந்தாரு. பட் நடுவுல அவர் என்ன சொல்றது, ஒரு ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால்ங்கிற மாரி அப்படி இப்படி ஒரு சீசா மாரி இங்கிட்டும், அங்கிட்டும் போயிட்டு இருக்கிறத நம்மனால பார்க்க முடிஞ்சது. ம். ஒரு அனியன் ஸ்லைட்ல வந்து சில நேரங்கள்ல அம்பியாவும், சில நேரத்துல ரெமோவாவும் மாறி மாறி அவர் இருக்கிறத பார்க்க முடியுது. அவருக்கோ இல்ல அவரோட ஆதரவாளர்களுக்கோ சீட்டு கிடைக்கலைங்கும்போது யாரா இருந்தாலுமே ஒரு வருத்தம் இருக்கும். பட் அதையும் கடந்து நான் அதனால தான் சொன்னேன், இண்டிவிஜுவல விட இன்ஸ்டிடியூஷன் தான் பெருசு. ம். ம். அப்ப அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு நம்மால அந்த வின்னிங் கான்ட்ரிபியூஷன் என்ன பண்ணணுங்கிறத கொண்டு வரணும். ம். ஸோ அது வந்து அண்ணாமலை நீங்க கேட்ட மாரி எதனால லேட்டுனாக்கா, இன்னைக்கு அண்ணாமலையும் இதுல இன்க்ளூட் பண்ணணுங்கிறத பாரதிய ஜனதா முயற்சிச்சாங்க. ஓ! அதுவும் ஒரு தாமதம். ஆமாமா. அண்ணாமலைய வந்து இல்ல வேண்டாம் நம்ம நிராகரிக்கணுங்கிறதெல்லாம் பாரதிய ஜனதாவினுடைய நோக்கம் இல்ல. ம். அண்ணாமலை தான் அடம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாரே ஒழிய, பாரதிய ஜனதா கட்சி அடம் பிடிக்கல. சரி. அவர எங்கேயாவது ஒண்ணு ஏன்னா அது வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவும் நல்ல பெர்ஸ்பெக்டிவ் குடுக்கும். அவரும் வந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டரா இருக்கணும். ம். ஏன்னா அவரும் வந்து அவருடைய தலைமைத்துவத்துல தமிழ்நாட்டுல நல்லபடியா வேலை பார்த்து கொண்டு வந்திருக்காரு கட்சிய. ம். அப்ப அவர முன்னிலைப்படுத்தணுங்கிறதுலயும் பாரதிய ஜனதா குறிக்கோளா இருக்கு. ம். ஆனா ஒரு இப்ப இன்னைக்கு அவங்க போறது வந்து தனிப்பட்ட பாரதிய ஜனதாவா இருந்தா பரவாயில்ல. இன்னைக்கு கூட்டணி கட்சியில இருக்காங்க. ம். அப்ப கூட்டணிங்கும்போது பல கட்சிகளோட நீங்க சமரசப்படுத்தி தான் நீங்க போயாகணும்.